கேசவ் நகர் மாநிலத்தில ஒரு சிறிய கிராமத்தில் ஹரிராம் என்ற எளிய கடின உழைப்பாளி மற்றும் நேர்மையான விவசாயி தனது மனைவியுடன் வயலில் அமர்ந்திருந்தார். இந்த ஆண்டு நம் பயிர் விளைச்சல் மிகவும் நல்ல லாபம் கிடைக்கும் என்று கூறினான். எல்லா கிராமங்களிலும் நீங்கள் மட்டுமே விடாமுயற்சியும் நேர்மையும் கொண்டவர்கள். உங்களிடம் சிறிய நிலம் உள்ளது, ஆனால் உங்கள் இதயம் மிகப் பெரியது அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. சிறிது நேரத்திற்குப் பிறகு கணவன் மனைவி இருவரும் வீட்டிற்குச் சென்றனர். ஒரு விஷயத்தைச் சொல்ல மறந்துவிட்டேன். வீட்டில் விறகு தீர்ந்துவிட்டது. ஓ, கவலைப்படாதே. நாளை காலை நான் விறகு வெட்டக்காட்டுக்குச் செல்வேன். சரியா? நான் கொண்டு வருகிறேன். இப்போ வா. மறுநாள் காலை ஹரிராம் விறகு வெட்டக்காட்டுக்குச் சென்றான். ஹரிராம் ஒரு மரத்தில் தனது கோடரியை பயன்படுத்தப் போகிறபோது புதர்களுக்குள் காயமடைந்த குரங்கைக் கண்டான். ஐயோ, இந்த குரங்கு மோசமாக காயமடைந்துள்ளது. ஏதோ ஒரு காட்டு விலங்கு அதைத் தாக்கியிருக்க வேண்டும். அந்த குரங்கு கை முழுவதும் இரத்தத்தால் நிறைந்துள்ளது. அந்த நேரத்தில் ஒரு சாது அங்கு வந்தார். நீங்கள் யார்? என்ன பேசுகிறீர்கள்? என்ன நடந்தது என்று கேட்டார். மரம் வெட்ட காட்டிற்கு வந்தேன். குரங்கு ஒன்று அடிபட்டு உள்ளது. பாருங்கள், கையிலிருந்து ரத்தம் வருகிறது. அதற்கு சாது, காத்திரு காத்திரு, ஓம் என்று சொல்லிவிட்டு அந்த சாது மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்தார். திடீரென்று வண்ணமயமான கதிர்கள். ஆமாம், இப்போது இந்த குரங்கு அதன் பிரச்சனை என்ன என்று உங்களுக்குச் சொல்லும். இதைச் சொல்லிவிட்டு துறவி அங்கிருந்து வெளியேறினார். குரங்கு எழுந்து நின்றது. என் தோள்பட்டை மிகவும் வலித்தது. ஆம், இப்போது நன்றாக இருக்கிறது. ஒரு சிங்கம் என்னைத் தாக்கியது. நான் தப்பிக்க வேறொரு மரத்தில் குதித்தேன். சிங்கத்தின் பாதம் என் கையில் பட்டது. என் கை காயமடைந்தது. நான் மரத்தை பிடிக்கவில்லை. நான் கீழே விழுந்தேன். என் தோள்பட்டை மிகவும் வலித்தது. ஏய், நீ மனித குரலில் பேசுகிறாய். இது எப்படி சாத்தியம்? பேசும் சக்தி எனக்குள் வந்ததாக உணர்ந்தேன். நான் பேசினேன். என் குரல் உங்களை அடைந்தது. சாதுபாபா இந்த அதிசயத்தைச் செய்ததாகத் தெரிகிறது. ஆம், சரி. சொல்லுங்கள், நீங்கள் என்னை வீட்டிற்கு அழைத்து செல்வீர்களா? அதாவது, நான் உங்களுடன் இருப்பேன். நான் மனிதர்களைப் போல பேச ஆரம்பித்து விட்டதால் நான் குரங்குகளிடமிருந்து பிரிந்திருக்கிறேன். நான் இப்போ உங்ககிட்ட பேசுவேன். எனக்கு நீங்க ஒரு பேரை வைக்கலாம். நீங்க ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்க. போகலாம், சரி. என் பேர் என்ன? அது ஒரு நல்ல பேரா? ஆமா, அது ஒரு நல்ல பெயர். உன் பெயர் கோலு. வீட்டிற்குப் போகலாம். ஹரிராம் முழு சம்பவத்தையும் அர்ச்சனாவிடம் சொல்ல ஆரம்பித்தான். ஒரு குரங்கு உண்மையில் பேச முடியுமா? உன் பெயர் என்ன? என் பெயர் கோலு. ஹரிராம் என் உயிரை காப்பாற்றினான். இப்போது நான் அவருடைய நண்பர். இப்போது நான் உங்கள் குடும்பத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறேன். ஆம், அர்ச்சனா ஆச்சரியப்பட்டாள். நேரம் கடந்துவிட்டது. மெதுவாக கோலு அர்ச்சனாவின் கை வேலை செய்யத் தொடங்கியது. கோலு இப்போது ஹரிராமின் உண்மையான தோழனாகிவிட்டான். ஹரிராம், இப்போது நானும் உன்னுடன் வயலில் நடப்பேன். வீட்டில் நான் என்ன செய்வேன்? கோலு, பண்ணை, வேலை எளிதானது அல்ல. அதற்கு நிறைய முயற்சி தேவை. நீ அங்கே என்ன செய்வாய்? ஹே, நான் அதைச் செய்வேன். நான் உன்னுடன் கடினமாக உழைப்பேன். கோலு, எனக்கு உலகம் தெரியும். ஏன் இப்படி உதவி செய்கிறாய்? ஏனென்றால் நான் உங்கள் கூட்டாளி. ஆம், ஹரிராம் சிரித்தார். மறுநாள் கோலு பண்ணைக்குச் சென்றான். சில நாட்களில் கோலு விவசாயத்தின் ஒவ்வொரு அம்சத்தையும் கற்றுக்கொண்டான். இப்போது அவன் ஹரிராமின் உண்மையான உதவியாளராக மாறிவிட்டார். கோலுவின் வார்த்தை இப்போது கிராமத்தில் பரவத் தொடங்கியது. இறுதியாக கோலுவும் ஹரிராம் ஒரு குடும்பம் ஆனார்கள்.